எல்லா பாய்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷனான லடாக்கு தேவையான பொருட்கள்லாம் ஐயோ யோ 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 பட் இட்ஸ் வாத்துன்ற மாதிரி இருந்ததுங்க. லடாக் ஹை மோட்டாரபிள் பாஸ் அப்படின்ற கார்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன் மதுரையிலேருந்து. ஸோ மதுரையிலேருந்து நம்ம டேரெக்டாக டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து நம்மளுடைய லடாக் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். LS2 ஹெல்மெட்டோட கிளம்ப போகிறோம். வீடியோவில் லடாக்குடைய வெறும் சந்தோஷங்கள், எப்படி சொல்கிறது, பாட்டு, அங்கே போய்ட்டு ஒரு கீழே விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவர் பண்ணாமல் லடாக்குடைய கல்ச்சர் என்ன, அங்கே உள்ள ட்ரெடிஷன் என்ன, எப்படி மாற்றப்பட்டிருக்கு, எப்படி இருந்தது, இதை எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மதுரை டு சென்னை, தென் சென்னை டு டெல்லி, தென் லடாக். மச்சான், லடாக் நான் என்ன நினச்சேன், தட்ஸ் அ ட்ரீம் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் த பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கிளப்பில், மப்பில், போதையில், ரோட்டில், காரில், பைக்கில் தொட்டு தடவி உரசிட்டு போகிற கூட்டத்துக்கு நடுவில் யாருமே இல்லாத ஒரு ரோடு, 4-5 ட்ரெஸ்ஸு, வெறும் அந்த பைக். வா, அந்த மூமெண்ட்லாம் சொல்ல முடியாது நண்பா. அப்படி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற இடம் தான் லடாக். சே அப்படின்றது நல்ல மனிதரோட ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல். மீனாட்சி மிஷனோடைய சேர்மன் அப்படியே சாயிங் லடாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஃபீல். எவனுமே இல்லை, ஏன்டா யாருமே இல்லைன்னு கேட்டால் நல்லது செய்கிற மனுஷன் ஒருத்தர் இருந்தான், சோனம் வாங்சுக்னு. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக நாங்கள் லாக்டவுன் மாதிரி வச்சுருக்கோன்னு சொன்னானுங்க. பரவாயில்ல, எல்லா ஊர்லேயும் நல்லவங்கள உள்ளே தான் வச்சுருக்காங்க, வெளியே தெரிய விட மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப வெறிச்சோடி கிடந்தது, யாருமே இல்லாத ஒரு கூட்டம். இங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அந்த அக்கமடேஷன் சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு இடம்னு சொல்லலாம். இது லே ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பள்ளிவாசல் எனக்கு பின்னாடி. அந்த பள்ளியில் தொழுகிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லடாக்குடைய கல்ச்சர். வெயில் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க, அங்கே மைனஸ் இப்போது. ஆனால் அங்கே வெயில் அடிக்கும். கன்னியாகுமரியிலேருந்து ஜாக்கிட்டே வந்தேன். எப்பட்றா போய் தனியாக சொல்ல என்ன பண்ணுறது, ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேட்டு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு, நம்ம வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் கிடச்சிட்டாரு. ஸோ இந்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். டிசர்விங்கே இல்லாத பல பேரோட காஃபி குடிக்கிறத விட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட காஃபி குடிக்கிற அந்த மூமெண்ட், வாவ். பிளாக் காஃபியில் போட்ட சுகர் மாதிரி செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது டெசர்ட் கலர். இந்த குரூப்புக்கு ஏதாவது பேர் வச்சா நல்லா இருக்கும். லடாக்ல 6 மணிக்கு மேலே கடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. 10 to 6 மட்டும் தான் அலோட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வாங்ஷுங் அரெஸ்ட்டை கண்டிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே இப்போ தான் ஒரு 2-3 டேஸாக ஓப்பன் ஆகிடுது. அங்கே போய் என்னடா பைக்கு நோண்டிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, நோண்டனங்க நோக்கத்துக்காக. நான் பார்க்குறத நீங்களும் பார்க்கணுன்ட்டு GoPro செட் பண்ணிவிட்டு மார்னிங் ரைட்டில் பார்க்கலாம். குட் நைட்.